வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் பெரும் சோகம். வீடு நிர்மாணத்தின் போது நிகழ்ந்த அனர்த்தம். சம்பவ இடத்திலேயே பலியான பட்டதாரி இளைஞன். நடந்தது என்ன? ஆலயத்தில் அன்னதானம் வழங்கியவர்கள் மீது வாழ்வெட்டு. சாப்பாடு சரியில்லை என தெரிவித்ததால் நடந்த சம்பவம். பெண்கள் உட்பட 4 படுகாயம். அதிக கட்டணம் வசூலித்த தனியார் வைத்தியசாலைக்கு கடுமையான ஆப்பு வைத்த நீதிமன்றம். பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அனைவரும் எந்தவித தயக்கமும் இன்றி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைய வாருங்கள். அழைப்பு விடுத்த நாமல் ராஜபக்ஷ. அத்துமீறும் இழுவை மடிப்படகுகள். எங்களுக்கு உடனடியாக நீதி வேண்டும். கடலில் போராட்டம் நடத்திய கடற்றொழிலாளர்கள். பொது போக்குவரத்து சேவைகளை மேலும் மேம்படுத்தும் நடவடிக்கை. இலங்கையை வந்தடைந்த மேலும் 104 புதிய மெட்ரோ பேருந்துகள். மர்மமான முறையில் உயிரிழந்த வயோதிப பெண். நடந்தது என்ன? விசாரணைகள் தீவிரம். நான் ஓய்வு பெற்று 20 வருடங்கள் ஆனாலும் எனது மூளை இப்போதும் நன்றாக வேலை செய்கிறது. இப்போதே என்னிடம் இராணுவத்தின் பொறுப்பை ஒப்படையுங்கள். சரத் பொன்சேகா வலியுறுத்தல். விடுதலை புலிகள் காலத்தில் கூட அனைத்தும் சரியாகவே நடைபெற்றன. அரசாங்கத்தை கடுமையாக சாடும் நாமல் ராஜபக்ஷ. நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள். வெளியான தகவல். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி பகுதியில் வீடு ஒன்றின் நிர்மாண பணியின் போது தூண் இடிந்து வீழ்ந்ததில் 28 வயதுடைய இளைஞன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என்று காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் யாட் வீதியை சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காத்தான்குடி நூரானியா மையவாடி 1ஆம் குறுக்கு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய வீடொன்றில் நேற்று பிற்பகல் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென தூண் இடிந்து அவர் மீது விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை அடுத்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த இளைஞர் தனது படிப்பையும் கவனித்து பகுதி நேர வேலையாக இந்த கட்டட கூலி தொழிலில் ஈடுபட்டு வந்திருந்தமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலம்பாவளி விபுலானந்தபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கியவர்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக கூறப்படும் வாழ்வெட்டு தாக்குதலில் பெண்கள் உட்பட 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று பகல் அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது அன்னதான உணவை பெற்றுக்கொண்ட இளைஞர் ஒருவர் உணவின் தரம் குறித்து அதிருப்தி தெரிவித்ததாகவும் இதனால் அவருக்கும் அன்னதானம் வழங்கியவர்களுக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 7 பேர் கொண்ட குழு ஒன்று கூறிய ஆயுதங்களுடன் வந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் பெண்கள் உட்பட 4 காயமடைந்துள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போது சந்தேக நபர் ஒருவரை பிடித்து ஏறாவூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஏனைய சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர் ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இரத்த பரிசோதனைக்காக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதல் தொகை அறவிட்ட தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றம் ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட 67ஆம் இலக்க உத்தரவின் அடிப்படையில் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமே இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 14
தேதி மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது வவுனியா வைத்தியசாலை வீதியில் அமைந்துள்ள குறித்த தனியார் வைத்தியசாலையில் FBC இரத்த பரிசோதனைக்காக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணமான ரூபாய் 400க்கு பதிலாக ரூபாய் 550 வசூலிக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதி வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் உண்மைகளை ஆராய்ந்த நீதிமன்றம் குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்க உத்தரவிட்டது. இதனிடையே அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை மீறி கூடுதல் தொகை அறவிடும் தனியார் வைத்தியசாலைகள் அல்லது மருத்துவ ஆய்வகங்கள் தொடர்பான தகவல்களை அலுவலக நேரங்களில் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அனைத்து அரசியல் தரப்பினருக்கும் இணைந்து செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இரகசிய அரசியல் பேரங்களுக்கு தமது கட்சி ஒருபோதும் இடமளிக்காது என்றும் அரசியல் நடவடிக்கைகள் வெளிப்படை தன்மையுடனும் ஒளிவு மறைவின்றியும் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தனி நபர் அல்லது குழு நலன்களை விட நாட்டின் முன்னேற்றமும் மக்களின் தேவைகளுமே முன்னுரிமை பெறும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் கடந்த காலங்களில் சிலர் கட்சியை விட்டு விலகி சென்றிருந்தாலும் புதிய உறுப்பினர்கள் தொடர்ந்து இணைந்து வருவதாக குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை மேலும் வலுப்படுத்த அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைப்பது தனது பொறுப்பு எனவும் தெரிவித்தார். தமிழகத்தை சேர்ந்த இழுவை மடிப்படகுகள் இலங்கை கடற்பரப்பிற்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி நுழைவதை கண்டித்து யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் கடற்பகுதியில் கடற்றொழிலாளர்கள் கடல் வழி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீவக கடற்றொழிலாளர்கள் சங்கங்களின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு நூற்றுக்கணக்கான கடற்றொழிலாளர்கள் கடலுக்குள் சென்று தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழகத்தை சேர்ந்த இழுவை மடிப்படகுகள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து கடல் வளங்களை அளவுக்கு மீறி சுரண்டுவதுடன் வடக்கு மற்றும் தீவக பகுதிகளை சேர்ந்த கடற்றொழிலாளர்களின் மீன்பிடி வேலைகள் மற்றும் தொழில் உபகரணங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றஞ்சாட்டினர். இந்த நிலை காரணமாக வடக்கு கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களின் நாளாந்த வருமானமும் கணிசமாக குறைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த பிரச்சினைக்கு பொறுப்புடைய தரப்புகள் உரிய கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் எல்லை மீறல்களையும் சட்டவிரோத இழுவை மடி மீன்பிடி நடவடிக்கைகளையும் தடுக்க அரசாங்கம் உடனடியாக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். கடலுக்கான நீதி வேண்டும், எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பிய கடற்றொழிலாளர்கள் தங்களது உரிமைகளையும் கடல் வளங்களையும் பாதுகாக்க உடனடி நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தியிருந்தனர். நாட்டில் 104 புதிய மெட்ரோ பேருந்துகள் நேற்றைய தினம் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் பொது போக்குவரத்து சேவைகளை மேலும் திறமையான மற்றும் தரமான நிலைக்கு உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகள் சீனாவின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து இவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் போக்குவரத்து துறையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த புதிய மெட்ரோ பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் மே மாதம் கையெழுத்தானது. மேற்படி இவ்வாறான ஒப்பந்தத்தின்படி இந்த 104 பேருந்துகளையும் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பச்சனூர் பகுதியில் 73 வயதுடைய வயோதிப பெண்ணொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வயோதிப தம்பதியினர் இருவரும் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர்கள் இருவரையும் தாக்கியதாகவும் அந்த தாக்குதலில் தனது மனைவி உயிரிழந்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மூதூர் போலீஸ் நிலையத்தில் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்ததும் திருகோணமலை தடயவியல் பிரிவு அதிகாரிகளும் மூதூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் ஒரு பகுதியாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் மூதூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
இராணுவ அதிகாரிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என முன்னாள் இராணுவ தளபதியும் ஃபீல்ட் மார்ஷலுமான சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் மேற்கொள்ளப்படும் இந்த நடைமுறையைப் போலவே இராணுவ அதிகாரிகளின் ஓய்வு பெறும் வயதையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இராணுவ அதிகாரிகள் சுமார் 20 ஆண்டுகள் சேவையாற்றிய பின்னர் பொதுவாக 50 முதல் 55 வயதிற்குள் ஓய்வு பெற வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளும் பொருளாதார சுமைகளும் அதிகமாக இருப்பதுடன் பிள்ளைகளின் கல்வி செலவுகளும் உயர்ந்திருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பல முன்னேறிய நாடுகளில் இராணுவ அதிகாரிகள் 70 வயது வரை சேவையாற்றுவதாக குறிப்பிட்ட அவர் வயது அதிகரிப்பது மட்டுமே ஒருவரின் திறனையோ தலைமைத்துவத்தையோ தீர்மானிக்காது என்றார். அதேவேளை நான் ஓய்வு பெற்று 20 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் எனது சிந்தனை திறன் இன்னும் சிறப்பாக உள்ளது. என்று கூட இராணுவத்தின் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தால் அதற்கு தேவையான கட்டளைகளை வழங்கும் திறன் எனக்கு உள்ளது. எனினும் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என சரத் பொன்சேகா தெரிவித்தார். அரசாங்கம் மக்களின் உண்மையான விருப்பத்தை அறிய விரும்பினால் தனியார் நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளை நம்பாமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் பணம் செலுத்தி மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்பு அறிக்கைகள் கூட நாட்டின் 50% அதிகமான மக்கள் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் தற்போதைய ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் எவ்வளவு மக்கள் ஆதரவு உள்ளது என்பது தெளிவாக வெளிப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பை மீறி அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சித்தால் அது பாரிய அரசியல் தவறாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டினார். அதேவேளை பாதாள உலக குழுக்களின் அச்சுறுத்தலை காரணமாக கொண்டு கலாச்சார மற்றும் மத நிகழ்வுகளை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். விடுதலை புலிகள் மற்றும் JVP அச்சுறுத்தல்கள் நிலவிய காலகட்டங்களிலும் வரலாற்று சிறப்புமிக்க தலதா பெரஹரா மற்றும் கதிர்காம பெரஹரா பாதுகாப்பாக நடத்தப்பட்டுள்ளன. எனவே இன்றைய சூழலிலும் ஊர்வலங்களில் பங்கேற்கும் பக்தர்கள், கலைஞர்கள், யானைகள் உள்ளிட்ட அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அவர் தெரிவித்தார். மேலும் எதிர்கால அரசியல் கூட்டணிகள் தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மாட்டோம் என்றும் எந்தவொரு கூட்டணியும் நாட்டின் மற்றும் மக்களின் நலனை கருத்திற்கொண்டே வெளிப்படையாக அமைக்கப்படும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கடந்த காலங்களில் கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களையும் புதிதாக இணைந்தவர்களையும் ஒன்றிணைத்து நாட்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான அரசியல் சக்தியை உருவாக்குவதே தனது முக்கிய பொறுப்பு எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தகவலின்படி இந்த ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 73,661 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த டெங்கு நோயால் இதுவரை 61 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. மாவட்ட வாரியாக புள்ளி விவரங்களின்படி கம்பஹா மாவட்டம் அதிகளவான பாதிப்புகளுடன் முதலிடத்தில் உள்ளது. அங்கு 17,779 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 16,665 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாகாண அடிப்படையில் மேல் மாகாணம் தொடர்ந்தும் அதிகளவிலான டெங்கு பாதிப்புகள் பதிவாகும் பகுதியாக காணப்படுவதுடன் அங்கு இதுவரை 44,359 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதேவேளை தென் மாகாணம் 2வது இடத்தில் உள்ளதுடன் அங்கு 12,586 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் டெங்கு பரவல் தொடர்ந்து காணப்படும் நிலையில் 175 அதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக பராமரிப்பதுடன் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய நீர்த்தேக்கங்கள் அதிகம் காணப்படும் இடங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.